பிரியாணினாவே அது பாய் வீட்டு பிரியாணி தான். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். அந்த டேஸ்ட் வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கேன். ஆனா, இதுவரைக்கும் நான் பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டதே இல்ல. அதுக்கு சான்ஸே கிடைச்சதில்ல. சரி, ரம்ஜான் அதுவுமா பாய் வீட்லருந்து தான் பிரியாணி வராது. நம்மளே மட்டன் எடுத்து வீட்லயே பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு மட்டன் எடுத்துட்டு வந்தாச்சு. ஆன் தி ஸ்பாட் குக்கர்ல செய்றத விட முன்னாடியே கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சு செஞ்சா அந்த டேஸ்ட்டே தனியா இருக்கும். டைம் இருந்தனால ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். எப்பலாம் நம்ம ஏனோ தானோன்னு செய்றோமோ, அப்ப கூட பிரியாணி டேஸ்ட்டா வந்துரும். என்னைக்கு சாப்பிடணுன்ட்டு ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து சமைக்கிறோமோ, அன்னைக்கு தான் ஏதாவது சொதப்பிடும்னு நெனச்சுட்டு பயந்துட்டே தான் சமைச்சேன். ஆனா நல்ல வேளை அப்படிலாம் எதுவுமே நடக்கல. டேஸ்ட் நல்லாவே வந்திருந்தது. அப்பாக்கு மட்டும் எப்பவும் இந்த மாரி பிரியாணிலாம் சுத்தமா செட் ஆகாது. அதனால அவருக்கு மட்டும் தனியா அம்மா குழம்பு வச்சுட்டாங்க. நான் பிரியாணி செஞ்சுட்டேன். ஒரு வழியா ரம்ஜானுக்கு நாங்களும் பிரியாணி சாப்பிட்டாச்சு.